ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல சூப்பரான ரெசிபி ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஒரு 10 பாதாம், 10 முந்திரி பாலில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இந்த காயெல்லாம் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. காய்கறி நல்லா வதங்கினோடனே தேவையான அளவு உப்பு, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக புதினாவும் போட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். காய்கறி நல்லா வதங்குறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பெத்த தேங்காய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நம்ம ஊற வச்சுருக்க முந்திரி பாதாமையும் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு மேஷர் வச்சு நல்லா காய்கறியை மசிச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி உங்கள் தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்குனேன். நல்லா அட்டகாசமான குருமா ரெடி.